இப்போ என்னன்னா, சீதா பிராட்டி லங்கையில் ராவணனுடைய நாட்டில் ஜெயிலில் இருந்ததால் ராமாவதார காலத்தில் ராமனுடைய என்டையர் புகழ் சீதைக்கு போயிட்டான். எல்லாம் சீத்தையினுடைய பெருமையவே பேசினார்களாம். அப்புறம் ஆஞ்சநேயன் தூது போய் தூதுன்னு ஆஞ்சநேயன் புகழையே பேசினார்களாம். அதுக்காக பகவான் பார்த்தாராம், சரி கிருஷ்ணாவதாரத்தில் இந்த 2 பாப்புலாரிட்டி நாம தட்டின் போயிடும். என்னன்னா, தூதுக்கெல்லாம் வேற யாரையும் அனுப்பப்படாது, நாமளே தூது போயிடுறது. அப்புறம் ஜெயிலையே பிறந்துடுறது. ஏண்டா ஜெயிலில் பிறந்தான்னா, நம்ம எல்லாம் சரீரம் என்ற சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக அவன் ஒரு சிறையை ஏற்றுக்கொண்டான். நான் வேடிக்கையாக சொல்றது, நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் கோயிலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோயிலில் நீங்கள் எங்கெங்கோ நிறைந்திருக்கிற அங்குங்கனாதபடி எங்கும் நிறைந்த ஆம்னி போட்டன்ட் ஆம்னிஷன்ட்டாக இருக்கிற இறைவனை ஒரு 8 அடிக்கு 8 அடி 10 அடிக்கு 10 அடி கோயிலுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட். நான் சேலத்தில் ஒரு ஜெயிலில் பேசினேன். பேசி முடித்த உடனே ஒரு கைதியை கூப்பிட்டு நன்றி உரை சொல்ல சொன்னார். அந்த ஜெயில் பிரிசன் இவர் அவன் நன்றி என்ன சொன்னான் தெரியுமோ அந்த கைதி, சார் உள்ள ரொம்ப நல்லா பேசினார், ஆனால் இப்போ எங்களை விட்டு புறப்பட போகிறான்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவர் எங்களோட இருந்துன்னா. நான் உடனே இவரை கேட்டேன், எத்தனை வருஷம் அவனுக்குன்னு. 12 வருஷம், 2 வருஷம் முடிஞ்சு கொடுத்து 10 வருஷம் இருக்க போகிறான். நானும் அவனோட 10 வருஷம் இருக்கணுமா? அப்போ ஜெயிலை சுற்றி காமிச்சார். நான் வேறு எப்போ போய் பார்க்கறது இல்லையா, வேறு எப்போ போய் ஜெயிலுக்கு போய் பார்க்கறது, என்ன சுற்றி காட்டுங்கோ அப்படின்னு. ஜெயிலுக்கு போனால் எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னென்னா, கோயிலுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசமே இல்லை. கோயிலுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசமே இல்லை. எப்படின்னா, கோயிலில் 3 பக்கம் கருங்கல் சுவர் இருக்கும், முன் பக்கம் கதவு இருக்கும். ஜெயில் எப்படி தான் இருக்குது, 3 பக்கம் கருங்கல் சுவர் இருக்குது, முன் பக்கம் கதவு இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னா, கோயில்லையும் சரி ஜெயிலையும் சரி வெளிப்பக்கம்தான் தாப்பா. இப்போ சுவாமி நம்மளை அனுப்பிச்சுட்டு உள்பக்கமாக தாப்பா போட்டுன்னு தான் வரலாறே கிடையாது. நீ காலம்பரை என்ன பாரு அப்படின்னு சொல்லியெல்லாம் வெளிப்பக்கமாக அவர் உள்பக்கம் தாப்பா போட்டு தான் வரலாறு இருக்காருனா இல்லை. அங்கேயும் வெளிப்பக்கம் தாப்பா, இங்கேயும் வெளிப்பக்கம் தாப்பா, அங்கேயும் வெளிப்பக்கம் போட்டு, இங்கேயும் வெளிப்பக்கம் போட்டு. எல்லாத்தோட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, ஜெயிலையும் மணி அடிச்சாதான் சோறு, கோயில்லையும் சுவாமிக்கு மணி அடிச்சாதான்டா சோறுன்ட்டான். மோரார்லெஸ் என்னன்னா, அவர் நம்ம ஜெயிலில் வச்ச மாதிரி. இப்போ நீங்கள் யோசிக்கணும், நான் ஏதோ குறைச்சலா பேச தப்பா நினைக்கப்படாது. கடவுள் ஏன் ஜெயிலுக்கு வந்தார் அப்படின்னா, ஒரு பழிக்கு பழிதான். ஏன் சுதந்திரமான ஆத்மாவை சரீரம் என்ற சிறையில் வைத்தவன் அவன். நாம பார்த்தோம், நீ மட்டும் என்ன சுதந்திரமா இருக்கிறது, உன்னையும் கோயிலுங்கிற ஜெயிலில் வச்சுடுறோம் வா என்று ஜெயிலில் வச்சோம். ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்னன்னா, மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போனார், இந்தியா விடுதலை அடைந்தது. அது மாதிரி இறைவன் கோயிலுங்கிற ஜெயிலுக்கு வந்தா ஆத்மா விடுதலை அடையும் என்பதற்காக இறைவன் கோயிலுங்கிற ஜெயிலுக்கு வர. அப்ப இந்த பந்தங்கள்லேருந்து நம்மை விடுவிப்பதற்காக, பந்த நாசினின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு, அது மாதிரி பந்தத்திலிருந்து விடுவிப்பவன் இறைவன். அவன் பந்தத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவன் சிறைச்சாலைக்குள்ள தோன்றுகிறார். எப்படின்னு, வசுதேவர் தேவகி அந்த ரோகிணி நட்சத்திரம் குறிப்பிட்ட அந்த நாள், அந்த நேரம் எல்லாம் காலமெல்லாம் கணிந்து வந்திருக்கிற அதே ஆவணி மாதம், அஷ்டமி திதி எல்லாம் கூடி வந்திருக்கிற அந்த வேளை, நடுநிசி, மழை நச நசன் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கருவுற்ற நிலையில் இருக்கிற தேவகி துன்பப்படுகிறார். இப்போ குழந்தை பிறக்கிற நேரம், அந்த நள்ளிரவு வாசல்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், காவலுக்கு ஆள் போட்டிருக்கிறான், விஷயம் சொல்லியிருக்கிறான், குழந்தைய கொல்லணும்னு கமிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்னன்னா, பட்ட பட்ட படன்னு இவர்கள் கையில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் அருந்து போயிடும். ஏன், மனித குலத்தின் விலங்கறுக்க வந்தவன் கிருஷ்ணன் என்பதை பிறப்பில் நிரூபித்தான். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த வாசல்ல இருந்த காவலர்கள் அத்தனை பேரும் உறங்கி போகிறார். எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், எல்லாம் ஃபெயிலியர், எல்லா ஏற்பாடும் ஃபெயிலியர். இறைவனை எதிர்த்து செய்யப்படுகிற எல்லா ஏற்பாடுகளும் தோற்றுவிடும் என்பதற்கு அது ஒரு கண்கூடான அடையாளம். இறைவனுடைய எண்ணங்களுக்கு ஒத்திசைவாக வாழ்கிற வாழ்க்கை தான் வெற்றி பெற முடியுமே ஒழிய அதற்கு எதிரான எந்த ஒரு ஏற்பாடும் என்றைக்கும் வெற்றி பெற முடியாது. எல்லாம் தூங்கிட்டான். இன்னொரு குறிப்பு இருக்கு, என்னன்னா, வாட்ச்மேன் தூங்குறதுங்கிறது புது வழக்கம் இல்லை, ரொம்ப காலங்காலமாக இருக்கிற வழக்கம். வாட்ச்மேன் தூங்கிட்டான். அந்த நேரம் குழந்தை கரெக்டாக உலகத்தில் ஜனிக்கிறது. ஆனால் பகவான் தன்னுடைய ஜனனத்தை நிகழ்த்துகிற போது சங்கு சக்கரத்தோடு, ஏன்னா இவள் என்ன மாதிரி எதிர்பார்த்தாலோ அந்த வடிவத்தோடு, அசல் நாராயண ஸ்வரூபத்தோடு, கையில் சங்கு சக்கரத்தோடு, கோடி சூரிய பிரகாசமாக அந்த தாயின் திருவயிற்றில் இருந்து இந்த குழந்தை இந்த மண்ணுலகத்தில் ஜனிக்கிறார், தோன்றுகிறார். தாயாருக்கு எல்லையற்ற சந்தோஷம். ஆனால் பிறந்த உடனே அந்த குழந்தை பேசு. இதை தான் கேள்விப்பட்டிராத குழந்தை அப்படின்னு தலை. என்னன்னா, எந்த குழந்தையும் பிறந்த உடனே பேசினதா வரலாறு இல்லை. பேசிவிட்டா அம்மா உயிரோடு இருப்பான்னு உத்தரவாதமும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்த உடனே அம்மாவை பார்த்து, அம்மா இந்த நர்சிங் ஹோம்லேயே அட்மிட் பண்ண, இங்கே எக்கச்சக்கமாக பில்லு போடுவாளே அப்படின்னா அம்மா ஜென்னியில் செத்து போயிடுவா. ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசினா அம்மாவுடைய நிலைமை என்ன ஆகும்?
ஆனால் இந்த குழந்தை பேசித்து. என்ன பேசித்துன்னா, நான் எத்தனை தலைமுறையாக உனக்கு குழந்தையா இருக்கேன் தெரியுமா? 3 தலைமுறையை சொல்லி எத்தனை தலைமுறையான அவன் குழந்தையா இருக்குன்னு தெரியுமா? நீ ஒவ்வொரு ஜென்மாவிலையும் எவ்வளோ புண்ணியம் இருக்க தெரியுமா என்னை தொடர்ந்து பெறத்துக்காக? இந்த ஜென்மத்தில் என் விளையாட்டையும் என் லீலையும் நினைந்து நீ அடைய வேண்டிய மேன்மை எவ்வளோ இருக்கு தெரியுமா? நான் ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து 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 உன் குழந்தையா ஜனித்து கொண்டு வருகிறேன். நீயும் அவரும் என் தாயும் தந்தையுமாக இருக்கிறீர்கள் என்று தன் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவுடன் ஜாதகத்தை கணித்து கொடுத்த ஒரே குழந்தை கண்ணபெரும். பெற்றவாளுக்கு ஜாதகத்தை அவங்க கொடுத்தான். எல்லாரும் குழந்தை பெற்றோன்னு இவா ஜாதகம் கணிப்பா. அவன் பெற்றவாளுக்கு ஜாதகம் கொடுத்தான். எத்தனை 3 பரம்பரையா எப்படி இருந்த தெரியுமா? நான் ஒவ்வொரு தலைமுறையிலும் உனக்கு தொடர்ந்து வந்து நான் பிள்ளையா பிறந்திருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோன்னு பெற்றவர்கள் ஜாதகத்தை குழந்தை கணித்து கையில் கொடுத்தது. தாய் திகைச்சு போனான். அப்பா எனக்கு பாக்கியம் தாண்டாவ, அண்ட சராசரம் எல்லாம் எவன் கர்ப்பத்தில் இருக்கிறதோ அவனை என் கர்ப்பத்தில் வைத்திருக்கிறேங்கிற பாக்கியம் எனக்கு ஆனந்தத்திலே ஆனந்தம் தான். ஆனால் எனக்கு பயமா இருக்கு. கம்சனை குறித்த பயம்னு எனக்கு சொல்ல தெரியல. நீ என் வயிற்றில் பிறந்தது எனக்கு பாக்கியம், உன்னை நான் பார்த்தது என்னுடைய ஆனந்தம். நீ இருக்கிற இடம் என்றைக்கு ஆனந்தமான இடம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆனால் எனக்கு பயமா இருக்கு, ஏதானும் ஆயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. இந்த உருவத்தோடு இங்கே இருக்காத, இந்த உருவத்தை மறைத்துக்கொள். அப்போ கிருஷ்ணன் சொன்னா, நான் ஒன்றும் இங்கே இருக்கிறதுக்கு வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா ஒரு காரியம் பண்ண சொல், என்னை கொண்டு போய் நந்த கோகுலத்தில் விட்டுவிட்டு வரச்சு. நான் வளர வேண்டிய இடம் அது. நந்த கோகுலத்தில் கொண்டு போய் என்னை விட்டுவிட்டு வரச்சோம். எப்படி விடுறது? கதவெல்லாம் பூட்டியிருக்கேன், நான் எல்லாம் தானாக திறந்துட்டு. அவன் யாரு? எல்லா மாயைகளையும் வென்ற மாமாயன். மாமாயன் பிறந்ததுக்கப்புறம் எந்த மாயையான அங்கே நிற்க முடியுமா? கதவு தானாகவே திறந்தது. கதவு திறக்கிற சத்தம் கூட காவலனுக்கு கேட்கல, அவன் இன்னும் தூங்கின்னு இருக்கான். ஆனால் என்னன்னா, இங்கே ஜெயில் கதவை திறந்து கூட யாருக்கும் கேட்கல, எல்லாம் தூங்குகிறார்கள். நந்தகோபர் என்ன பண்ணுகிறார், வசுதேவர் என்ன பண்ணுகிறார், ஒரு கூடையில் அந்த குழந்தையை வைத்து அந்த குழந்தைய மழையில் யமுனை நதியை கடந்து எதிர்கரையிலே நந்த கோகுலத்தில் கொண்டு போய் விடணும். அப்போதே பகவான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டான். தன்னுடைய யோக மாயை அழைத்து, நீ நந்த கோகுலத்திலே நந்தகோபர் யசோதினுடைய புத்திரியாக நீ வந்து இந்த பூமியில் அவதாரம் பண்ண வேண்டும். நீ உலகத்தாரால் பூஜிக்கப்படுவாய். சாரதை, கிருஷ்ணை என்று பலவிதமான நாமங்களால் நீ அர்ச்சிக்கப்படுவாய். அம்பிகை என்று கொண்டாடப்படுவாய். பூமி உன்னை வணங்கி எத்தனையோ நன்மை பெற வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே நீ நந்தகோபுலத்திலே அவருடைய திருமகளாக வந்து அவதாரம் பண்ண வேண்டும் என்று அவன் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறான். அது அங்கே நிகழ்ந்து இந்த குழந்தைய வசுதேவர் தன்னுடைய தலையிலே கொண்டு போகிறார். பெரியவர்களாம் சொல்வார்கள், ஆதிசேஷன் கொடை பிடிச்சானான். 5 தலை பாம்பாக ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். இந்த கூடையில் கொண்டு போகிற போது என்னடா அழகு அப்படின்னா, இந்த குழந்தை மழையில் நினைஞ்சுடுமோன்னு ஒன்றும் கொடை பிடிக்கலையாம். இப்போ நான் எதுக்குடா கொடை பிடிச்சான் அப்படின்னா, இவர் வேஷ்டியெல்லாம் நினைஞ்சுட்டா திரும்பி ஜெயிலுக்கு வந்தால் வெளியில் போயிட்டு வந்தார்ன்றதை காட்டி கொடுத்துரும் இல்லையா, இவரை காப்பாற்றணும் இல்லையா. எங்கள் லா டெக்னிக்கல் பாஷையில் சொன்னால் அலிபி கிரியேட் பண்ணுறதுன்னு பேர். ஒருத்தர் இந்த ஊரில் கொலை பண்ணிவிட்டா ஆனால் பெங்களூரில் இருந்ததாக கிரியேட் பண்ணிடணும். அப்போ என்ன, பெங்களூரில் அந்த ஹோட்டலில் அவர் அப்போ ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா இங்கே எப்படி கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு பெரிய டவுட் வரும் இல்லையா. அது மாதிரி இவர் வெளியில் போயிட்டு வந்தாருங்க தெரியப்படாது, இங்கேயே இருந்தார் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா வேஷ்டியெல்லாம் நனையப்படாது இல்லையா, தண்ணி கிண்ணி பற்றக்கூடாது இல்லையா. அதுக்காக ஆதிசேஷன் கொடை பிடிச்சானா. அப்படி இல்லை, பகவானை காட்டிலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவனுக்கு அவன் கொடை பிடிக்கிறான். இறைவனுடைய அடியவருடைய நலன் கருதி அவன் எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி கொடை பிடிக்கிறான். அந்த குழந்தைய கூடையில் வைத்து இவர் நேராக கொண்டு போறார். யமுனை விலகி வழிவிட்டது. அதனால்தான் அதுக்கு தூய பெருநீர் யமுனை அப்படின்னாலாம் ஆண்டாள். ஏன், அந்த யமுனை வந்து கிருஷ்ணாவதார காலத்தில் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தானும் ஒத்துழைத்தது. வேற நதிகளுக்கு தெரியாத ஒரு இங்கிதம் அதற்கு தெரிஞ்சுதான். இன்னும் கூட ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார்கள், சீதா அபகார காலத்திலே, யார் ராவணன் வந்து சீதா பிராட்டியை கொண்டு போனார் இல்லையா, அப்படி கொண்டு போன காலத்தில் அவர்கள் இருந்த நதி தீரத்தில் அந்த நதி அதற்கு உரிய உதவியை செய்யலை. கோதாவரிங்கிற கரையை கடந்து போகிறார்கள் அல்லவா, சான்றோர் கவியன கிடந்த கோதாவரின்னு கம்பன் பாடுறான் இல்லையா. அந்த நதி அந்த தீங்கு நிகழ்கிற காலத்தில் தான் என்ன பண்ணணும்னு தெரியல. அது ராமாவதார காலத்தில் பெரிய உபகாரம் பண்ணலை. ஆனால் யமுனை கிருஷ்ணாவதார காலத்தில் சரியான அப்படி நடந்து கொண்டதால் கோதாவரியை காட்டிலும் யமுனை மேன்மை பெற்று ஆண்டாளுடைய பாசனத்திலே தூய பெருநீர் யமுனை என்ற ஒரு அடைமொழியை பெற்றது. தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்படி அந்த நதி விலகி வழிவிட கொண்டு போய் மறுக்கரையில் அங்கே எல்லாரும் தூங்குகிறார்கள். நந்த கோகுலத்திலே அவர்களுக்கு வந்து உலகம் தெரியல, பிரக்ஞை இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். யசோதைக்கே தனக்கு குழந்தை பிறந்துன்னு தெரியுமே ஒழியது ஆனா பெண்ணான்லாம் தெரியாது. வயதான காலத்தில் பிறந்த குழந்தை, அவளுக்கு நிலை கொள்ளாத நிலையில் மயங்கி அரை மயக்கத்தில் கிடக்கிறார். இந்த குழந்தையை அங்கே விட்டுவிட்டு அந்த யோக மாயை அங்கேருந்து கொண்டு வருகிறார். சிறைச்சாலைக்குள்ளே வந்த உடனே மீண்டும் கதவுகள் மூடிக்கொண்டன.
எல்லா பூட்டுகளும் தானாக மீண்டும் சேர்ந்து கொண்டன. சேர்ந்து கொண்ட உடனே இந்த குழந்தை பெருசா குரல் கொடுத்து அழ ஆரம்பிச்சு.